ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து டீ டைம் ஸ்நாக்ஸு, ஈவினிங்க்கு காஃபிக்கு டீக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் போல் மைதா சேர்த்துக்கலாம். அது கூட வந்து நான் சர்க்கரை வந்து ஃபைன் பவுடராக நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அஜ்வான் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி கையில் இது மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். மைதா மாவு, பவுடர் சுகர், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் அஜ்வான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், மாவு நல்லா எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மாவு கலந்துட்டு பிடிக்கும் போது பிடிப்பு வரணும். அப்போ மாவு ரெடியாக இருக்குன்னு, அப்போ தான் அந்த பிஸ்கெட் வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் லூஸாக வேண்டாம். டைட்டாக இருக்கும்போது தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மாவு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு கலந்து வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த மாவு நம்ம ஊற போடணும், ரெஸ்ட்டில் விடலாம். இது மாதிரி நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை நம்ம ரெஸ்ட்டில் விடலாம். ரெஸ்ட்டில் வச்சிட்ட பிறகு நம்ம இத்தனை வந்து திரட்டி இருக்கணும். நம்ம வந்து மாவை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்நாக்ஸு ரொம்ப கிறிஸ்பினஸ் வரும். இது பாருங்கள், மாவு திருப்பி எடுத்துகிட்டு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. எடுத்து இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சுட்டு ஈக்குவல் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணதை நம்ம மெலிசாக திரட்டணும். ஒரு 4 பீஸை நம்ம ஃபஸ்ட்டு இது மாதிரி மெலிசாக திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பூரி மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று சேம் ப்ரொசீஜர் 4த்தையும் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது மேலே எண்ணெய் ஒரு இதுக்கும் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ 4 லேயர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு இத்தனை நம்ம வந்து மெலிசாக திரட்டி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாக இருக்கணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். எவ்வளோ மெலிசாக வருதோ அவ்வளோக்கு மெலிசாக நீங்கள் நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு கத்தி வச்சுட்டு இதை மாதிரி ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த நான் பண்ணுற ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஷேப் வந்து வரும். அதனால் இதை மாதிரி இந்த ஷேப்பில் நல்லா கட் பண்ணிவிட்டு இது ஒரு சிங்கிள் பீஸாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜுக்கு ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு கடைசி எட்ஜில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிட்டு அதை நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டோம். ஸ்டிக் பண்ணிவிட்டால் இந்த ஷேப் வரும், சங்கு ஷேப்பில் வரும். அது மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை தண்ணி போட்டு தான் அந்த எட்ஜஸை நம்ம கவர் பண்ணணும், இல்லை ஓப்பன் ஆகிடும். அதனால கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அந்த எட்ஜஸை இது பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து ஹை ஃப்ளேமில் வேகக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம் வேண்டாம், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு நல்லா வேகட்டும். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். டீ காஃபிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எங்கன்னா டூருக்கு போனீங்கன்னா வெளியே போனால் இது எடுத்து போனால் கூட சூப்பராக டைம் பாஸுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால், இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ. இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பிளாக் சால்ட், நார்மல் சால்ட், பெப்பர், மிளகாய்த்தூள், கொஞ்சம் சாட் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே தூவிட்டு நம்ம இதை சாப்பிடணும். ஸ்நாக்ஸு காஃபி கூட டீ கூட வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.